இன்றைக்கி நம்ம நண்பர்களை தேடும் ஒரு சிறுமியின் கதை பற்றி பார்க்கலாம். இது கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு நாளாவது கண்டிப்பாக நடந்திருக்கும். தனிமையில் இருந்திருப்போம் நண்பர்கள் இல்லாமல். இன்றைக்கி வாங்க இந்த கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன குழந்தை இருந்தால், அந்த பொண்ணு பேர் அனன்யா. அது நல்லா படிப்பா, நல்ல இயற்கை கூட பார்த்திங்கன்னா அது கூட ஒன்றிணைந்து அது கூட அன்பாக இருப்பாள். ஆனால் அவங்க இருந்த கிராமத்தில் பள்ளிக்கூடம் அந்த அளவுக்கு இல்லாததுனால நல்லா படிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் நகர பள்ளியில் சேர்க்குறாங்க. இந்த நகர பள்ளிக்கு தனியாகவே இருந்தா, விளையாடுற நேரமாக இருக்கட்டும், மற்ற குழந்தைங்க கூடி பேசுறது எதுவுமே இல்லாமல் தனிமையிலேயே இருந்தா. விளையாடும்போது கூட அனன்யாவை யாருமே சேர்த்துக்கவே இல்லை. ஏன்னா அவள் கிராமத்துலேருந்து வந்தவ, நம்மளோட விளையாட இவளுக்கு என்ன இருக்குது. சிலர் அந்த மாதிரி சொன்னது அவள் காதில் விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆசிரியர் கேள்வி கேட்டால் அனன்யா பதில் சொல்லுவாள். மற்ற பிள்ளைகள் சொல்கிற பதிலுக்கு சிரிப்பாங்க. அவள் கரெக்டாகவே சொன்னாலும் இந்தமாரி நக்கல் பண்ணுவாங்க. இதனால் பள்ளியிலும் சரி, வீட்டுக்கு போகிற வழியிலும் வீட்லேயும் கூட நண்பர்கள்ன்றது யாருமே இல்லை. ஏன்னா பள்ளிக்கூடம் மாற்றிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுன்றது அந்தளவுக்கு இல்லை. ஒரு நாள் பள்ளியிலேருந்து வீடு திரும்பும்போது யோசிச்சுக்கிட்டே போகிறாள். யாருமே இல்லை, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக பேசிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம், ஸ்கூலில் விளையாடலாம். நமக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோடு யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. புக்கு, பென்சில், தண்ணி இது மட்டும்தான் இருந்துச்சு. முதல்ல போயிட்டு மரங்கள்கிட்ட போயிட்டு பேசுகிறா. மரங்களே, நீ தான் என்னோட தோழனாக இருக்க, நீ பெரிய மரமாக இருந்து எல்லாருக்கும் ஆக்சிஜன் கொடுக்குற, ஆனால் எனக்குன்னு ஒன்று கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கிட்ட பேசிட்டு எழுதிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் நாய்க்குட்டி அவளை பார்த்துட்டு ஓடி வந்தது. அதை பார்த்து அவளுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. நம்மக்கிட்ட மனிதர்கள் தான் பேசலை, ஆனால் இந்த நாய்க்குட்டி நம்மக்கிட்ட பேசுதே, நம்மக்கிட்ட ஆசையாக வருதேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு நாய்க்கிட்ட விளையாடுறா. நாய்க்குட்டிக்கிட்ட பேசி அவளோட சோகத்தை வெளிப்படுத்துகிறா. மனிதனின் நம்பிக்கையான நண்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல்லப்பிராணியான நாய்களை நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் குளத்தில் நீந்திர வாழ்த்தெல்லாம் பார்த்துட்டு அது கூட இது அழகாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சுருக்க நோட்டு புக்கில் அந்த மரத்தை கூட பேசினது, நாய்க்குட்டி கூட விளையாண்டது, அந்த குளத்தில் வாத்து கூட விளையாடுறது, அது போகிறத பற்றிலாம் அந்த புக்கில் எழுதி அவளோட தனிமையை புத்தகமாக எழுதி போக்கிக்கிறாள். இன்னும் யாராவது நமக்கு ஒரு தோழி இருந்தால் நல்லா இருக்குமே, நம்மளோட இதெல்லாம் பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பூங்கால அனன்யா மாதிரி ஒரு குட்டி பொண்ணு தனிமையில் ஊஞ்சலில் தலையை தொங்க போட்டு ஆடிட்டு இருந்தா. என்னன்னா அந்த பொண்ணுக்கும் யாருமே இல்லை, இந்த பொண்ணு தனிமையாக இருக்குது, நம்ம போய் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பொண்ணுக்கிட்ட போய், ஹாய், என் பேர் அனன்யா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த பொண்ணு சொல்லுது, என் பேர் மீரா அப்படின்னு சொல்லி ஒரு புன்னகையோட சொல்லுது. ஏன்னா அந்த மீரான்ற பொண்ணு நண்பர்கள் யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஏக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. நீ என் கூட நண்பனா வரியா, நான் கிராமத்துலேருந்து வரேன் அப்படின்னு கேட்டதும், கண்டிப்பாக நம்ம 2 பேரும் இனிமேல் நண்பர்களாக இருக்கலாம், எனக்குமே யாருமே இல்லை, நானே யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நம்ம நண்பர்களாக இருக்கலான்னு மீரா சொன்னதும் அனன்யா அப்போ தான் ஒரு உண்மையை கற்றுக்கிட்டா. நண்பர்கள் எப்போவுமே தூரத்தில் இல்லை, நம்ம தயங்காமல் தைரியத்தோடு ஒரு முதல் படி எடுத்து அவங்ககிட்ட பேசினா கண்டிப்பாக நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம பின்தங்கி தயங்கி நின்னால் நண்பர்கள் நமக்கு கிடைக்கவும் மாட்டாங்க, நல்ல நண்பர்கள் நம்ம விட்டு போயிடுவாங்கன்றது புரிந்துக்கிட்டா. நண்பர்கள் தான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற கதைகள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட் நேம் எழுதுங்க. நீங்கள் இந்தமாரி தனிமையில் இருந்திருக்கீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.